ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் ரிலேட்டடா வீடியோஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிடிஎஸ் கோர்ஸ்க்கான டாப் 9 காலேஜஸ் பார்த்தோம். சரிங்களா? டாப் 9ல என்னென்ன காலேஜஸ் இருக்கு, என்ன ரேங்க் பண்ணி என்னென்ன காலேஜஸ் இருக்கு, இந்தியால எவ்வளவு ரேங்க்ல வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிறது கிளிக் பண்ணி ஆன்ல பிடிச்சுக்கோங்க. சோ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல டவுட் இருக்கு, எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ்ல வந்து ஃபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கிறது அமிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் இருக்கு. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல டாப் பொசிஷன், அதாவது டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ், இந்தியன் லெவல்ல டாப் 2ல இருக்கக்கூடிய காலேஜ். சரிங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டென்டல் காலேஜ் பத்தி தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. சென்னையில லொகேட் இருக்கு. தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ், இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 8th பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் உங்களுக்கு ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் இருக்கு. தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ், இந்தியன் லெவல்ல 13வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்து அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கு. ஸோ தமிழ்நாடு லெவல்ல 4th பொசிஷன்ல இருக்கு, இந்தியன் லெவல்ல 16வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு மீனாட்சி அகாடமி ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட் இருக்கு. அண்ட் தமிழ்நாடு லெவல்ல 5th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 16வது இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரேங்க் படி உங்களுக்கு 16வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ். சரிங்களா? ஆனா அடுத்தது உங்களுக்கு ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு சென்னையில லொகேட் இருக்கு. இந்த காலேஜ் தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 6th பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ், 6வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ், இந்தியன் லெவல்ல 27வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அடுத்தது உங்களுக்கு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்திருக்காங்க. சென்னையில லொகேட் இருக்கு. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்ல 7th பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ். சரிங்களா? ஆனா இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 30வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சென்னை டென்டல் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழப்பாக்கம்ல லொகேட் ஆயிருக்கு. சரியா? லொகேஷன் முக்கியம். ஒவ்வொரு காலேஜோட லொகேஷன் முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே நிறைய காலேஜஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ லொகேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 8th பொசிஷன்ல இருக்கு, இந்தியன் லெவல்ல உங்களுக்கு 32வது இடத்துல இருக்கு. சரிங்களா? என்ன காலேஜ்னா பாலாஜி காலேஜ் வந்து உங்களுக்கு 32வது இடத்துல, இந்தியன் ரேங்க் படி 32வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு எஸ்ஆர்எம் காட்டன் குளத்தூர்ல இருக்கக்கூடிய டென்டல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் உங்களுக்கு சென்னையில லொகேட் ஆயிருக்கு. அந்த தமிழ்நாடு லெவல்ல உங்களுக்கு 9th பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், உங்களுக்கு இந்தியன் லெவல்ல 39வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஓகேங்களா? ஓகே, டென்டல் கோர்ஸ்க்கான டாப் 9 காலேஜஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.